ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சந்தியா ராகு சீரியல் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம கிஷோர் பிராது கொடுத்துருக்காங்க மாயா மேலேயும் நம்ம சீனு மேலேயும் 2 பேரும் தான் காதலிக்கிறாங்கன்னு. இன்னொரு பக்கம் ரகுராம் சொல்லியிருக்காங்க, அப்படி மட்டும் அவங்க 2 பேரும் காதலிக்கிறது பொய்யா இருந்தா இந்த பஞ்சாயத்து படி உங்களுக்கு 10 சவுக்கடி கொடுக்கப்படும். அப்படி மட்டும் உண்மையா இருந்தா அந்த 10 சவுக்கடியை நான் வாங்கிக்கிறேங்கிற மாதிரி ரகுராம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்படி நம்ம கிஷோர் பிராது கொடுத்த விஷயத்த ரகுராம் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொன்னதும் எல்லாரும் செம்ம அதிர்ச்சி ஆறாங்க. என்னப்பா இது, சொந்த பொண்ணு மேல பிராது கொடுக்க இவருக்கு எப்படி மனசு வந்துச்சு, இவரை திருந்தவே மாட்டாரா அப்படின்னு ரமணி பாட்டி திட்டிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சாரு அதிர்ச்சி ஆறாங்க. ஐயோ, இந்த சீனு மாயா காதலிக்கிற விஷயம் பஞ்சாயத்து வரைக்கும் தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா நம்ம வாழ்க்கையை நாசமா போயிடுமே, எதுக்காக இப்படி பண்றாங்கிற மாதிரி சாரு ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. சரி விடுங்க, அதான் நம்ம பசங்க மேல நமக்கு நம்பிக்கை இருக்குல்ல, ஸோ பஞ்சாயத்துல போ பார்த்துக்கலாம். எக்காரணத்துக்காகவும் நான் மாயாவை யார் கூடவும் அனுப்பவும் மாட்டேன், விட்டு கொடுக்கவும் மாட்டேங்கிற மாதிரி ரகுராம் பேசிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு மகாலிங்கமும் நம்ம சாருவோட அம்மாவும் வராங்க. இங்கே என்ன சம்மந்தி நடந்துட்டு இருக்கு, இதுல என் பொண்ணு வாழ்க்கை சம்மந்தப்பட்டிருக்கு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னதும், இங்க பாருங்க சம்மந்தப்பட்டவங்க சீனுவும் மாயாவும் தான், அவங்க தான் காதலிக்கல, பஞ்சாயத்துல வச்சு பாத்துக்கலாம், நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, இது எங்க வீட்டு பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ரகுராம் சொன்னதும், நீங்க சின்ன பிரச்சனை நான் பாத்துக்கிறேன்னா அவ்வளவு ஈஸியா சொல்லலாம் சம்மந்தி, நான் பொண்ணு மாப்பிள்ள, ஸோ எனக்கும் கௌரவம் அந்தஸ்தெல்லாம் இருக்குல்ல, நீ எல்லாரும் தான் 2 பேரும் காதலிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே தவிர இப்ப வரைக்கும் மாப்பிள்ள அவர் வாயால இருந்து எதுவுமே பேசாம இருக்காரே அப்படின்னதும், உடனே நம்ம மணி இங்க பாருங்க, அவன் பெரியவங்க முன்னாடி பேச மாட்டான், அது மட்டும் கிடையாது, சீனுவும் இல்ல மாயாவும் இல்ல 2 பேருமே பேச மாட்டாங்க. ஏன்னா இந்த விஷயத்த நம்ம வீட்டுல வச்சு பேச முடியாது, எதுவா இருந்தாலும் பஞ்சாயத்து நடக்கிற இடத்துலதான் பேசலாம்ங்கிற மாதிரி மணி மகாலிங்கம் வாயை அடைச்சிடுறாங்க. சோ அவங்களும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் தானா மாயாவோட டைரியில பார்த்துடுறாங்க. மாயா சீனு காதலிச்ச எல்லா விஷயத்தையும் எழுதி வச்சிருப்பாங்க. உடனே டைரி எடுத்துட்டு உன்னால எப்படி என்கிட்ட உண்மையை மறைக்க முடிஞ்சிச்சு, நான் இந்த டைரியை பார்த்துட்டேன் அப்படின்னதும் மாயா அதிர்ச்சி ஆறாங்க. இங்க பாரு, முடிச்சதும் முடிஞ்சு போச்சு, விடுத்தானா அப்படின்னதும், எதுக்கு மாயா இவ்வளவு கஷ்டப்பட்டு மறைக்கிறேன், இங்க பாரு, இந்த குடும்ப கௌரவத்துக்காக உன் வாழ்க்கையை நீ கெடுக்க போறியா, நாளைக்கு எப்படியாச்சும் பஞ்சாயத்துல நீயும் சீனு மாமாவும் காதலிக்கிற விஷயத்த சொல்லிடு அப்படின்னதும், இல்ல நான் நிறைய விஷயங்கள் அனுபவிச்சுட்டேன், ஆனா இப்போ இந்த வீட்டுல கிடைக்கிற அன்பு பாசம் எல்லாம் எனக்கு புதுசா இருக்கு தானா, அதுக்காக என் வாழ்க்கையை நான் வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்க விரும்ப இல்லை, எனக்கு பெரியம்மா பெரியப்பாவோட கௌரவம் தான் முக்கியம், அதனால நானும் சீனுவும் காதலிக்கலன்னு தான் சொல்ல போறேன் அப்படின்னதும் நம்ம சாரு சம அதிர்ச்சி ஆறாங்க. மாயா, உனக்கு என்ன பைத்தியம் கேட்டியும் பிடிச்சிருக்கா, பிளீஸ் தானா, இந்த விஷயம் யாருக்கும் தெரியவனா, இது என் மேல சத்தியம் அப்படின்னதும் தானா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. நம்ம மாயா காதல் அழிய போகுதுன்னு இங்க பார்த்தோம்னா மறுநாள் காலையில காமிக்கிறாங்க. சோ நம்ம சீனோட அப்பா அம்மா சீனு கூட சொல்லியிருப்பாங்க, இதான் உன் காதலை வெளிப்படுத்துறதுக்கு உனக்கு கிடைச்சிருக்கிற சரியான சந்தர்ப்பம், நீ என்ன பண்றனா பஞ்சாயத்துல வச்சு உன் காதல சொல்லிடு அப்படின்னதும் சீனு அப்ப வரைக்கும் எதுவுமே பேசாம அமைதியாவே இருந்துட்டு இருக்காங்க. சோ பஞ்சாயத்து நடக்கிற இடத்துக்கு சீனு மாயா எல்லாருமே வந்திருக்காங்க. அப்ப நம்ம கிஷோர் சீனு எப்படியாச்சும் உண்மையை சொல்லுவாங்கங்கிற நம்பிக்கையிலேயே சீனு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ரகுராம் சீனு மாயா நீங்க 2 பேரும் தான் காதலிச்சதாவும் கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணதாவும் உன் அப்பா கிஷோர் பிராத கொடுத்திருக்காரு, இது நிஜமா இல்லையான்னு நீ சொல்லுமா அப்படின்னதும், உடனே நம்ம மாயா எதுவும் பேசாம அமைதியாவே இருந்துட்டு இருக்கா. உடனே நம்ம கிஷோர் இதுலயே விளங்கலையா உங்களுக்கு, என் பொண்ணு சீனுவ காதலிக்கிறது நிஜம், அதனாலதான் அவ மாயால திறந்து உண்மைய சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்கா அப்படின்னதும், உடனே நம்ம ரகுராம் மாயா உங்ககிட்ட தாமா கேக்குறேன், எல்லாம் பொய்ன்னு சொல்லு அப்படின்னதும், ஆமா பெரியப்பா, இது எல்லாமே பொய், நான் சீனுவ காதலிக்கவே இல்லை, நான் காதலிச்ச பையன் சீனுவும் கிடையாது அப்படின்னதும் எல்லாரும் நம்ம கிஷோர் சம அதிர்ச்சி ஆறாங்க. ரகுராம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கேட்டீங்கல்ல, உங்க பொண்ணே சொல்லிட்டா அவ காதலிச்சது சீனு கிடையாதுன்னு, இங்க பாருங்க, ஒருத்தர் வாக்குமூலத்தை கேட்டா இங்க எடுப்படாது, ஃபர்ஸ்ட் மாப்பிள்ளைகிட்டையும் கேளுங்க அப்படின்னதும், சீனு நீ அமைதியா இருக்க சொல்லு அப்படின்னதும் உடனே கிஷோர் சந்தோஷப்படுறாங்க, சீனு ஆச்சு உண்மையே சொல்லுவாங்கன்னு. ஆனா நம்ம சீனு மாயாவை பார்த்துட்டு உடனே
ரகுராம் கிட்ட இல்ல பெரியப்பா, நானும் மாயாவும் காதலிக்கவே இல்லை, எனக்கு தான் சாரு கூட நிச்சயம் ஆயிருக்கல. அப்படி இருக்கும்போது நான் இதுக்கு மாயாவை காதலிக்கணும்? இங்க பாருங்க, மாயா வந்து என்னோட முறை பொண்ணா இருக்கலாம், அதுக்காக நான் காதலிக்கவும் இல்லை, கல்யாண பண்ணிக்கு திட்டம் போடவும் இல்லை அப்படின்னதும் ரகுராம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கிஷோருக்கு வந்து என்ன பண்றேன்னு புரியாம அவங்க வந்து தவிச்சிட்டு இருக்காங்க. என்னங்க இப்போ புரிஞ்சிருச்சா? என்ன நீங்க சொன்ன மாதிரி 10 சவுக்கடி வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டதும், சரிங்க நீங்க சொல்ற மாதிரி நான் 10 சவுக்கடி 100 சவுக்கடியாச்சும் வாங்கிக்கிறேன், அதெல்லாம் இருக்கட்டும். அப்போ மாயா வந்து கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்ட அந்த காதலை யாரு? அவனை வந்து ஃபர்ஸ்டா இந்த பஞ்சாயத்துக்கு வந்து மாயாவும் நானும் தான் காதலிச்சேன்னு சொல்லுங்க, அப்போ நான் 10 சவுக்கடி வாங்கிக்கிறேன் அப்படின்னு கிஷோர் சொன்னதும் ரகுராம் வந்து அடிச்சாராங்க. இங்க பாருங்க, நீங்க பிராடு கொடுத்தது சீனுவும் மாயாவும் காதலிக்கிறாங்க, அது நாங்க பிரிச்சதுதான். சோ அது சம்பந்தப்பட்டதுதான் இந்த பஞ்சாயத்து. ஏற்கனவே முடிச்சு போன கதையெல்லாம் இங்க கிளற வேணாம் அப்படின்னு ரகுராம் சொன்னதும் கிஷோர் வந்து டென்ஷன் ஆறாங்க. அது எப்படிங்க? உங்க மானத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காகத்தான் மாயா தன்னோட வாழ்க்கையை விட்டு கொடுத்துருக்கா. அதே மாதிரி உங்க மானம் போக கூட, நீங்க சவுக்கடி வாங்க கூடாதுங்கிறதுக்காக நீங்க வளர்த்த உங்க மாப்பிள்ள என் காதலிக்கலன்னு சொல்லக்கூடா. அப்படின்னா உண்மையிலேயே வந்து 2 பேரும் காதலிக்கலன்னா மாயா வந்து காதலிச்ச மாப்பிள்ள யாரு? அவனை முதல்ல கூட்டிட்டு வாங்க அப்படின்னு கிஷோர் வந்து பேசினதும் நம்ம மாயா சீனுக்கு என்ன பண்றேன்னு புரியாம அவங்க ஒரு பக்கம்